டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 விதமான ட்ரா இருக்குது. அதாவது 26ஆம் தேதியோட ட்ரா நிர்மல் கம்பெனியுடைய 337வது ட்ராவும், அதே மாதிரி 27/4/2021 காரூணியாவுடைய 651வது ட்ராவும் இருக்குது. 2 ட்ராவுமே ஒரே நாளில் அடிக்க போகிறாங்க. அதுவும் 27ஆம் தேதி அடிக்க போகிறாங்க. சரிங்களா? இதில் நம்ம வந்து ஏற்கனவே வந்து நிர்மல் கம்பெனிக்கு நம்ம வந்து பார்த்துட்டோம். நிர்மல் கம்பெனியில் என்ன மாதிரி நம்பர்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துட்டோம். சரிங்களா? இதே மாதிரி இப்போ நிர்மல் கம்பெனிக்கு எடுத்து நமக்கு இன்றைக்கே வந்து நமக்கு 27ஆம் தேதி வந்து காரூணியாவுடைய ரிசல்ட்டும் இருக்குது. இந்த காரூணியா ரிசல்ட்டுக்கு நமக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா எதையாவது ஒரு ட்ராவில் நமக்கு ஒரு நல்ல வின்னிங் கிடச்சா ஒரு சூப்பராக வின்னிங் கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி நமக்கு ஏன் இந்த நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா, காரூணியா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு டபுள்ஸ் தான் மோஸ்ட்லி ஆடுவாங்க. ஏன்னா நமக்கு ஏற்கனவே அது மாதிரி ஆடிருந்தாங்க. ஏற்கனவே நமக்கு வந்து டபுள்ஸ் தான் ஆடியிருந்தாங்க. என்னென்ன நம்பர் ஆடியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 399ன்னு ஆடியிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து காரூணியாவில் 699ன்னு ஆடியிருந்தாங்க. இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 699 காரூணியா நமக்கு ஆடியிருந்தாங்க போன வாரத்தில். அதே மாதிரி அதுக்கு முதல் வாரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 399 அப்படிங்கிற இந்த டபுள்ஸ் தான் ஆடியிருந்தாங்க. சரிங்களா? இந்த 2 நம்பரையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக நமக்கு டபுள்ஸ் தான் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் என்னென்ன மாதிரி இருக்குது, அதில் டபுள்ஸுக்கு நம்ம எப்போயுமே போடக்கூடிய நம்பரை பேஸாக வச்சு நம்ம இன்றைக்கி காரூணியாவுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதாவது 27ஆம் தேதி 651வது ட்ராவில் நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வருது, அதாவது டபுள்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரும், அதையும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஏன்னா நமக்கு 2 ட்ராவும் ஒன்றா வரும்போது நமக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டமான நம்பர்கள் நிறையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி 2 ட்ராவுமே இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிர்மல் கம்பெனி ட்ராவும் இருக்குது. அதே மாதிரி 27ஆம் தேதியோட இதில் நமக்கு காரூணியோட ரிசல்ட்டும் இருக்குது. சரிங்களா? அதனால் 2 ட்ராவிலையும் நமக்கு ஏதாவது ஒவ்வொரு வின்னிங் கிடச்சா கூட ஒரு சூப்பரான வின்னிங், ஒரு இதில் மிஸ் பண்ணால் கூட அதில் மிஸ் ஆகாமல் எடுத்துடலாம் இல்லையா? அதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி டபுள்ஸ் உங்களுக்கு செட் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கன்னா, 2 ட்ராவுமே நமக்கு டபுள்ஸ் கொடுத்தாங்க. இந்த டபுள்ஸ்லேருந்து நமக்கு இன்றைக்கி செட் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு 2 ட்ரா தான் ஆடியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ட்ராவை பொறுத்த வரைக்கும் 880, 3 ட்ராவுமே நமக்கு டபுள்ஸ் தான் கொடுத்தாங்க. அந்த சிங்கிள் எதுவுமே ஆடலை. முதல் ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுக்கு முதல் வாரம் நமக்கு காரூணியாவில் என்ன ஆடினாங்க பாருங்கள், 887. சரிங்களா? அதுவும் டபுள்ஸ் தான். அதே மாதிரி 399 இதுவும் டபுள்ஸ் தான். அதுக்கடுத்து 669 அதுவும் டபுள்ஸ் தான். சரிங்களா? அப்போது டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் மறுபடியும் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுடைய கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு 2 நம்பர் மேலே ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி கணக்கு வருதான்னு பாருங்கள். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து 7ஆம் நம்பர், செகண்ட் ப்ரையாரிட்டி வந்து 9ஆம் நம்பர். இதுவும் வந்து நமக்கு காரூணியாவில் நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கிடைக்குது. 27ஆம் தேதி இல்லையா? 27 651வது ட்ரா. சரிங்களா? இதை கணக்கு வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்மாக நமக்கு ஒரு சில நம்பர்கள் கிடைக்கிது. இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் செட் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும், அதை தான் நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? நமக்கு ஏன்னா என்னங்க, நீங்கள் எப்போயுமே ஒரு கம்பெனியோடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்து ரிசல்ட் எடுத்துகிட்டு வருவோம். இப்போ ஏங்க அப்படி வருது அப்படின்னு கேட்டால், நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது நமக்கு இதில் வந்து நமக்கு கிடச்சது எல்லாமே டபுள்ஸ் தான் கிடச்சிது. யாரோனா ஃபஸ்ட்டு காரூணியாவிலே நமக்கு என்ன கொடுத்தாங்க, நமக்கு 887ங்கிற டபுள்ஸ் கொடுத்தாங்க இல்லையா? அதுக்கு அடுத்த ட்ராவில் நமக்கு 399ங்கிற டபுள்ஸ் கொடுத்தாங்க. இதுவும் டபுள்ஸ் தான் காரூணியாவில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3வது ட்ராவில் நமக்கு 669 அதுவும் நமக்கு டபுள்ஸ் தான் கொடுத்தாங்க. சரி, ஓகே, எல்லாமே டபுள்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு டபுள்ஸ் போடுறதுக்கான சான்சஸ் வாய்ப்பு இருக்கும் இல்லையா? நம்மக்கிட்ட நம்ம ஒரு ட்ரிக் வச்சுருப்போம் இல்லையா? அந்த ட்ரிக்கில் போடும்போது நமக்கு டபுள்ஸ் மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு 2 நம்பர் டபுள்ஸ் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சு. ஒன்று 7ஆம் நம்பர், இன்னொன்று 9ஆம் நம்பர். 2 நம்பருமே நமக்கு மறுபடியும் டபுள்ஸில் செட் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் இந்த நம்பர் வருதான்னு பாருங்கள். நம்ம மோஸ்ட்லி டபுள்ஸ் கொடுப்பீங்களா? எஸ், இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் டபுள்ஸ் கொடுக்கலான்னு தான் எனக்கு தோணுது. அதனால தான் டபுள்ஸ் கொடுக்க போகிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது முழுக்க டபுள்ஸை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. ஏன்னா நம்ம டபுள்ஸ் என்ன நம்பர் வரப்போகுது அதை தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் டபுள்ஸு கொடுக்க மாட்டோம், தனியாக கொடுத்துருவோம். அது போக நம்ம டபுள்ஸ் வருதான்னு பாருங்கன்னு சொல்லிடுவோம், அவ்வளோதான். ஆனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் டபுள்ஸ் செட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது, அதனால் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கிளில் வந்தாலும் நான் கொடுக்குறேன், டபுள்ஸ் வந்தாலும் கொடுக்குறேன். எப்படி வருதுங்கிறதே பாருங்கள். உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ அது அந்த மாதிரி வைங்க. காரூணியாங்கிறதுனால நான் சொல்கிறேன். ஏன்னா காரூணியா 2 ட்ராவுமே இருக்குது. 337 இருக்குது, 651 இருக்குது. 2 ட்ராவுக்குமே நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் அதிகபட்சமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த கணக்கு பண்ணி தான் கொடுக்க போகிறோம். சரிங்களா? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு ஏ போர்டு வந்து ரொம்பவுமே 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா 9ஆம் நம்பரை பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு 9ஆம் நம்பர் தான். சரிங்களா? உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு போன வாரம் ஆடப்பட்ட நம்பர் வந்து என்ன ஆடினாங்கன்னா 6க்கு 9ங்கிற நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும். அந்த மாதிரி விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அது மாதிரி நம்பர்கள் வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு நாளைக்கு 9ஆம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது ஏ போர்டில். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு
இது வந்து நமக்கு காரோனியாவுக்கு கொடுக்குறோம். நம்ம வந்து நீங்கள் நிர்மல் கம்பெனி தப்பாக எடுத்துக்க வேணாம். நிர்மல் கம்பெனிக்கு கிடையாது, இது காரோனியாவுக்கு. சரிங்களா? காரோனியா டபுள்ஸ் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதனால தான் கொடுக்குறோம். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 6க்கு 3 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது. இது காரோனியாவில். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு நம்ம நிர்மல் கம்பெனி இன்னும் ஆடி முடிக்கல. நிர்மல் கம்பெனி வந்து அதுவும் 27ஆந்தேதி தான் ஆடுறாங்க. அதே மாதிரி காரோனியாவும் 27ஆந்தேதி தான் ஆடுறாங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு நாள் ஒத்தி வச்சதுனால 2 டிராவும் ஒரே நாளில் ஆடுறாங்க. சரிங்களா? அதனால தான் கொடுக்குறோம். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, 7ஆம் நம்பருக்கான சான்சஸ் இருக்கும் அப்படி தான் தோணுது. 7ஆம் நம்பர் இந்த ட்ராவலே நமக்கு மேட்ச் ஆகுது. ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் 7ஆம் நம்பர். சரிங்களா? அதனால தான் 7ஆம் நம்பரும் வாய்ப்புகள் இருக்குங்கிறதே நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி நம்பர்கள் 7ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இதில் பேட்டர்ன் வைஸ் கணக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பேட்டர்ன் எட்டு வரல. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன கொண்டு வரோன்னா, இதில் முழுக்க எப்படி வந்து நமக்கு, அதாவது நமக்கு டபுள்ஸ் வந்தால் என்ன மாதிரி மெத்தடில் வரும் அதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும்தான் கவர் பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நிர்மல் காரோனியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதம் பூராமல் டபுள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 3 டிராவும் டபுள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கான்னு தேடும்போது நமக்கு இருக்குங்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. அதனால தான் இந்த ட்ராவை கொண்டு வரோம். சரிங்களா? இல்லைனா கொண்டு வரவே மாட்டோம். இல்லைன்னா நமக்கு நிர்மல் கம்பெனியோடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ட்ராவை கொண்டு வருவோம். சரிங்களா? அதை பேச வச்சு ஆடும்போது தான் நமக்கு ஓரளவுக்கு வின்னிங் வர வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நமக்கு இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு டபுள்ஸ்க்கான சான்சஸ் இருக்கிறதுனால தான் இதை நம்ம கொண்டு வரோம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எதனாலங்க 2ஆம் நம்பர் அப்படின்னா, இந்த ட்ராவில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்கனவே ஆடப்பட்ட நம்பர் வந்து 6. அதாவது 6ஆம் நம்பருக்கு மறுபடியும் நம்ம 2ஆம் நம்பர், ஏன்னா 669 தான் நமக்கு அடித்தாங்க இல்லையா? ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா, இதில் வந்து டபுள்ஸ் நம்பர் 339. அதுக்கு முதல் ட்ரா வந்து நமக்கு 887. சரிங்களா? 887. அது பக்கம் 669. சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு காரோனியாவில் இந்த மாதம் ஃபுல்லாக அடிச்சது. அதாவது நமக்கு 4ஆவது மாதம் பூரா வந்த ரிசல்ட்டில் 3 ரிசல்ட்டு. இந்த 3 ரிசல்ட்டில் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் வந்து அவங்க 3 ரிசல்ட்லேயும் டபுள்ஸ் தான் ஆடிருக்காங்க. சிங்கிள் ஆடவே கிடையாது. சரிங்களா? அப்போ நமக்கு மறுபடியும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கான்னு செக் பண்ணும்போது தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன இன்னும் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, எனக்கு திரும்ப அதே தாங்க. திரும்ப வந்து சி போர்டில் வந்தால் 9ஆம் நம்பர் வரணும், அப்படி இல்லைன்னா 7ஆம் நம்பர் வரணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்போ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துச்சுன்னா 979ன்னு வரணும். இது வந்து டபுள்ஸ் கணக்கு. அதே மாதிரி 377. அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், 979. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 377. இந்த மாதிரி நம்பர்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அப்படி தான் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி இல்லை அப்படின்னா 929. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு நம்பரு 377. 977. இந்த மாதிரி நம்பர்கள் எனக்கு செட் ஆகுது. சரிங்களா? 377 செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 977 செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதே மாதிரி 929 செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 979 செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்படி பார்த்தாலும் நமக்கு எந்த வகையில் சுற்றி பார்த்தாலும் 2 நம்பருமே சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த நம்பரை கொண்டு வந்திருக்கோம். இது டபுள்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கிறதுல நமக்கு போட்டு பார்த்த வரைக்கும் நம்ம ஒரு சில நம்பர்கள் வச்சுருப்போம். டபுள்ஸ் எப்படிலாம் வரலான்னு யார் எடுக்கிறாங்களோ தெரியலையோ, நமக்கு டபுள்ஸுக்குன்னு ஒரு நம்பர்கள் வச்சுருக்கிறோம். அந்த நம்பரை வச்சு தான் நம்ம டபுள்ஸ் வருதுன்னு கண்டுபிடிக்கிறோம். அதனால தான் நம்ம வந்து தமிழ்லையில் நாளைக்கு டபுள்ஸ் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியே சொல்லிடுவோம். என்ன காரணம்னா, அது அக்யூரேட்டாக எடுத்து கொடுக்குது. நமக்கு நிறைய நாள் வந்து டபுள்ஸ் வருதுங்கிறது அது அந்த ட்ரிக்கு வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால தான் நம்ம அதே ட்ரிக்கை வச்சு இப்போ போட்டு பார்க்கும்போது நமக்கு 9 வரலாம், இல்லை 7 வரலாம் அப்படின்னு காமிக்குது. அதையே நம்ம சும்மா உடனே அதையும் நம்ம போட்டுருவோமே. ஒரு சில பேர் யாருக்காச்சும் டபுள்ஸ் கணக்கு வந்து அடித்து வின்னிங் எடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தானே. அதுக்காக தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 979ன்னு ஆடலாம், அல்லது 377ன்னு ஆடலாம், இல்லை 929ன்னு ஆடலாம். எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அவரேஜாக இருக்குது. இது வராமலும் கூட போகலாம். ஏன்னா 2 ட்ரா அடிக்கிறாங்க இல்லையா? நாளைக்கு 2 ட்ரா அடிக்கிறதுனால எப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு யாருக்கும் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் டபுள்ஸ் வந்து செட் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஒரு வின்னிங் கிடச்சிருச்சுன்னா அதை விட ஒரு ஹாப்பி கிடையாது நமக்கு. அதுதான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம கொடுக்குறோமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு டபுள்ஸுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை திரும்ப பதிவு பண்ணுறோம். நாளைக்கு வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது காரோனியாவில். ஏன்னா ஏற்கனவே நமக்கு 2 காரோனியாவும் நமக்கு 3 காரோனியாவும்
டபுள்ஸ் தான் அடித்தாங்க சரிங்களா. அதே மாதிரி இதுலேயும் நமக்கு டபுள்ஸ் அதிகபட்சமாக செட் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காட்டுது. உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நாளைக்கும் 2 ட்ரா இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு ட்ராவில் நம்ம வின்னிங் வாங்க தான் போகிறோம், அப்படி இல்லை மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம், ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம விளையாடுறோம் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள்.